நம்ம மல்லி இப்போ விஜயோட சட்டைய புடிச்சு பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. "நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய். எதுக்காக இப்படி பண்ணீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு விஜயோட சட்டைய புடிச்சு அவ்ளோ கத்திக்கிட்டு இருக்காங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தாலி கட்டுன நாள்ல இருந்து என்ன கூட நீங்க தப்பா நெனச்சதும் கிடையாது. அதே மாதிரி என்கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பவுமே நெனச்சதில்ல. ஆனா இப்ப எப்படி இது நடந்துச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, விஜய் கிட்ட அவ்ளோ வந்து கதறி அழுவாங்க அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கவே இல்ல. விஜய் ஒரு பக்கம் எதுவுமே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நடந்தது எதுவுமே நம்ம விஜய்க்கு தெரியாது. அதாவது என்னாச்சு அப்படின்னா, இப்போ இந்த சுடர் இருந்துட்டு இந்த ரகு கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது, ரகு இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளான சொல்லியிருக்கான். அதாவது மல்லி கண்டிப்பா இந்த விஷயத்த சும்மா விட மாட்டா. மல்லிய நம்ம எல்லாருமே சாதாரணமா எடை போட்டுட்டு இருக்கோம். அதாவது நம்மள பத்தி தெரிஞ்சுமே கூட அவ பொறுமையா இருந்துட்டு இருக்கா அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் கண்டிப்பா கல்யாணத்துல கடைசி நேரத்துலயாச்சும் இந்த கல்யாணத்த எப்படியாச்சும் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம எதையும் வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இந்த ஒரு விஷயத்த செஞ்சாகணும். நீ எப்படியாச்சும் விஜய் கூட ஒண்ணு சேர்ந்துரு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் தான் இங்க நடந்துச்சு. அதுக்கு ஒரு பக்கம் வந்து இந்த சுடர் இருந்துட்டு, "மல்லி இனிமே உன்னோட கனவு எல்லாமே கலைய போகுது. என்னதான் நீ விஜய் கட்டின தாலிய கழுத்துல சுமந்துகிட்டு இருந்தாலுமே கூட, விஜய்க்கு நான் தான் சொந்தம். அதாவது விஜயோட பொண்டாட்டி என்ன மாதிரியே இருந்தாலும், விஜயோட முதல் பொண்டாட்டி இறந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் அது கல்யாணமும் ஆயிடாது. நீ மல்லி அதாவது விஜயோட பொண்டாட்டியும் வந்து ஆயிட முடியாது. நான் தான். அதாவது விஜய் எனக்கு தான் சொந்தம். இனிமே யார் நினைச்சாலுமே அது தடுக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறமா நடக்க போறத மட்டும் பாரு. நாளையில இருந்து விஜய் என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருவாரு. இனிமே முழுக்க முழுக்க விஜய் எனக்கு மட்டும் தான் சொந்தம். உன்னை நான் எப்படி அடிச்சு விரட்ட போறேன்னு மட்டும் பாரு. ஐயையோ! இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்க போகுதே! அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் பயங்கர சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கா. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லியும் அந்த டேப்லெட் அதாவது இந்த சுடர் கலந்து குடுத்தாங்க இல்லையா? அந்த ஒரு பால கொண்டு போய் விஜய் கிட்ட குடுத்துறாங்க. நம்ம விஜயும் அத மடக்கு மடக்கு என்று குடிச்சிடுறாரு. இப்போ என்ன ஆகும்? இந்த சுடர் நினைச்சது எல்லாமே அப்படியே நடக்கும். ஏற்கனவே வந்து நம்ம விஜய வந்து மல்லிகிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ இந்த சுடர் நினைச்ச மாதிரி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம மல்லி கண்டிப்பா விஜய் விட்டு போயிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு கற்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம விஜய் அதாவது அவரும் வந்து அந்த பால வந்து குடிச்சுட்டு அவரோட கண்ட்ரோல்லயே இல்ல. அவருக்கு என்ன ஆகுது, ஏதாகுது அப்படின்றது எதுவுமே புரியல. அதே மாதிரி இப்போ இந்த சுடருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அவ்வளவுதான் விஜய் இனிமே நீங்க எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இவங்க ஒண்ணு சேர்ந்ததாவும், காலையில உட்கார்ந்துகிட்டு நம்ம மல்லி பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்கிறதாவும், இந்த சுடர் இருந்துட்டு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. இந்த மாரி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த சுடர் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்படி நடக்குமா? இல்ல இந்த சுடர் பல்ப் வாங்குவாளா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.